ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காஷ்மீருக்கு சென்று வந்த பின் அஜய் அவள் மீது காட்டிய அன்பில் நிலா முழுவதுமாக அவனுடன் மனமொன்றி வாழத் தொடங்கிவிட்டாள். எப்போதாவது தான் நிலா இல்லையே என்கின்ற விஷயம் உறுத்தலாக இருந்தாலும் கூட அவன் காதலில் அதை மறந்து கொண்டிருந்தாள். அஜய் அவளை ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான். மாதங்கள் உருண்டோடி அவர்கள் திருமணம் முடிந்து 4 மாதங்கள் முடிந்திருந்தது. அந்த நிலைமையில் ஒரு நாள் அஜயின் தாத்தா நிலாவிற்கு ஃபோன் செய்தார். என்னம்மா நிலா, எப்போ தான் அஜய் என்கிட்ட அனுப்புவ என்ற அவரின் கேள்வியில் நிகழ்காலம் உணர்ந்தவள் அவரிடம் பிறகு பேசுவதாய் சொல்லிவிட்டு பிரம்மை பிடித்தாற்போல் அமர்ந்திருந்தாள். அவனுக்கு தன் மீதிருக்கும் ஆசை வலையை பிச்சு எறிய முயற்சி செய்தவள் கடைசியில் அவனது காதல் வலையில் சிக்கி மீள முடியாத தூரம் வந்துவிட்டதை உணர்ந்தாள். இனிமேல் அஜயே தன்னை பிரிய நினைத்தாலும் தன்னால் அவனை விட்டு இருக்க முடியுமா என சிந்தித்தவளுக்கு முடியாது என்ற பதிலே விடையாகி வர அதிர்ந்து போனாள். இப்படியே இவருடன் வாழ்ந்து விட்டால் என்ன என்று நினைத்தவளுக்கு என்றாவது ஒரு நாள் தன்னை பற்றிய உண்மைகள் தெரிய வரும் பொழுது அவனை தன்னை துரத்து விடுவான் என்றுதான் தோன்றியது. அதற்கு முன் அவன் முன் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போவதை அவளால் தாங்கவே முடியாது. அதற்கு அவனை பிரிவதே மேல் என முடிவு செய்தாள். ஆனால் அவனுக்கு அவள் மேல் காதலோ காமமோ எதுவுமே குறைந்ததாகவே அவளுக்கு தோன்றவில்லை. மாறாக அனுதினமும் அதிகரித்துத்தான் கொண்டிருந்தது. கண்களில் காதலோடு தன்னை நாடும் கணவனை நினைத்தவளுக்கு அப்பொழுதும் நெஞ்சுக்குள் இனித்தது. தலையை உதறி அந்த எண்ணங்களை எல்லாம் விரட்டியவள் அடுத்து என்ன செய்வது என யோசிக்க தொடங்கினாள். ஒரு வாரம் கடந்திருந்த நிலையில் அன்று மிகவும் களைப்பாக இருந்ததால் ஆஃபீஸில் இருந்து மதியமே வந்து விட்டிருந்தான் அஜய். தலைவலியாக இருக்கவே மாத்திரையை தேடியவன் அது கிடைக்காமல் போகவும் நிலாவிற்கு ஃபோன் செய்து கேட்டான். அவள் மாத்திரைகள் இருக்குமிடம் கூறியதும் அதை தேடி எடுக்கும் பொழுது அதனுடன் வேறு மாத்திரைகள் பல கொண்ட அட்டைகளை கண்டான். அதில் பல மாத்திரைகள் சாப்பிடப்பட்டும் இருந்தது. அது என்ன மாத்திரை என்று புரியாமல் மொபைலில் சர்ச் செய்து பார்த்தவனுக்கு உலகமே இருண்டது போல் தோன்றியது. ஏனெனில் அது கருத்தடை மாத்திரை. அதை எதற்காக நிலா உட்கொள்ள வேண்டும் அவனுக்கு புரியவில்லை. அவள் செய்த காரியத்திற்கு கோபமாக வந்தது. உடனே அவளுக்கு ஃபோன் செய்து வர செய்தவன் அவள் முகத்தில் அந்த மாத்திரைகளை தூக்கி எறிந்தான். என்னடி இதெல்லாம்? இதில் சிறிது அதிர்ச்சியில் உறைந்தவளை ஓங்கி கன்னத்தில் அறைந்தவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல என்றான். இல்லை அஜய், அது என்று தடுமாறியவள் அவன் மீண்டும் அடிக்க வர அவன் கையை தடுத்து, அஜய் போதும், இந்த அடிக்கிற வேலையெல்லாம் இனிமே வேண்டாம். இப்போ என்ன, நான் எதுக்கு இந்த டேப்லெட் சாப்பிட்டேன்னு தெரியும் அவ்வளோதானே. சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் எனக்கு தெரியாமல் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க. அதுக்கு பழிவாங்கத்தான் இப்படி செஞ்சேன். என்ன நிலா, என்ன சொல்கிற? இதில் எப்படி பழிவாங்கிறது வந்தது? நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்நேரம் நான் இந்த டேப்லெட் சாப்பிடாம இருந்திருந்தா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன். நீங்கள் பண்ணின காரியத்துக்கு என் மூலமாக ஒரு குழந்தை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அஜய். இதுதான் உங்களுக்கான தண்டனை. அஜய் உள்ளுக்குள் உடைந்து போனான். இருந்திருந்தும் உன்னை போல் லவ் பண்ணேன் பாரு. நீ எல்லாம் நிஜமாவே ஒரு பெண்ணா? இதுக்கு நீ கூட வாழாமலே இருந்திருக்கலாமே. நானும் ஃபஸ்ட்டில் அப்படி தான் நினச்சேன். பட் நீங்கள் தானே என் மனசை கலைச்சிங்க. எனக்கும் நீங்கள் தேவைப்பட்டீங்க. என்னால் என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் இந்த வழியை உங்களை பழிவாங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவள் சொன்ன வார்த்தைகளை அவன் இதயம் ஏற்க மறுத்தது. அவள் தன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கையில் சிறிதும் கள்ளம் இருக்கவில்லை என அவன் மனம் அடித்து சொன்னாலும் அவன் மனைவி அதையெல்லாம் பொய்யாக்கி கொண்டு அவனுக்கு துரோகம் செய்தவளாய் அவன் முன் நின்றாள். நீ இப்படி செஞ்சதுக்கு எனக்கு ஒன்று இருக்கலாம் நிலா என்றவன் வீட்டை விட்டு வெளியேறி மனம் போன போக்கில் காரை ஒட்டி சென்றான். அப்பொழுது பார்த்து ஃபோன் வரவும் அஜயின் தாத்தா தான் ஃபோன் செய்து அவனை வீட்டிற்கு வர சொல்லியிருந்தார். சரி தாத்தா, வரு என்றபடி நெடுங்காலத்திற்கு பிறகு அவனுடைய வீட்டிற்கு சென்றான். அவன் சென்ற பொழுது வீட்டில் அவன் தாத்தாவை தவிர வேறு யாரும் இல்லை. அஜய் எங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிடா உன்னால் இவ்வளோ நாள் இருக்க முடிந்தது என்றவரை சாரி தாத்தா என கட்டிப்பிடித்து கதறினான். காணலை நம்பி தான் ஏமாந்தது அவனுக்கு அப்பொழுது தான் அவ்வளவு வலியை தந்தது. ஒரு வழியாக அழுதவனை தட்டி சமாதானம் செய்தவர் அவனை அமர வைத்து விட்டு பேசத் தொடங்கினர். அஜய், நீ நினைக்கிற மாதிரி உன் மனைவி நிலா இல்லைப்பா. நிலா மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறது மது. என்ன தாத்தா சொல்கிறீங்க? அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என அவன் வியப்பாய் பார்த்து கொண்டிருக்க அவர் மேலும் தொடர்ந்தார். அஜய், நம்ம நிலா அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டாப்பா. இப்போ இருக்கிறது மது. நிலாவான் அடிக்க வந்தவ. அவள் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா? பல பேரால் சீரழிக்கப்பட்டவ. இப்போ கூட பணத்துக்காக தான் உன் கூட ஒட்டிகிட்டு இருக்கா. ஒரு பணப்பிசாசு என்று பேசிக்கொண்டே போனவரை தாத்தா ஸ்டாப் இட். நிலா என்னோட வைஃப். அவளோட கடந்த காலம் எனக்கு தெரியும். அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைன்னு தெரியும். என்னோடய ஒய்ஃபை பற்றி தப்பாக பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை என்று கோபமாக சொன்னவனை கண்டு அதிர்ந்தவர், என்னடா சொல்கிற? அவன் நிலா இல்லை மதுன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும். எப்போ இருந்து தெரியும்? நான் அவள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே தெரியும். தெரிஞ்சும் ஏன்டா அவளை கட்டுனேன்? தாத்தா போதும், நிலாவே இருந்த மதுவை தான் நான் லவ் பண்ணேன், கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அவளோட கடந்த காலம் முக்கியம் இல்லை, தேவையும் இல்லை.
என்னையும் நிலாவையும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் அவன் மேலே இவ்வளவு அபாண்டமாக பழி போட தேவையில்லை தாத்தா. என்னது நான் பிரிக்க நினைக்கிறேனா? பிரிக்க நினைக்கிறது நான் இல்லைப்பா, அதுவும் பொண்டாட்டி தான் என்றவரது பதிலில் அதிர்ச்சியுற்றவன், இப்போ மட்டும் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தே அன்னைக்கு கூட உன் வீட்டை விட்டு வெளியேற்ப சொன்னது நிலா தான். அதையும் என்னை மிரட்டி தான் பண்ண வச்சா. இவ்வளவையா இப்போ உன்கிட்ட அவளை பற்றியே தப்பாக சொல்ல சொன்னதும் அவள் தான். அவனுக்கு உலகமே தட்டாமலே சுற்றியது. ஆனால் ஏன் தாத்தா, அது நீ அவகிட்ட தான் கேட்கணும்ப்பா. இப்பொழுது அவளை நினைக்கும் பொழுது அவனுக்கு அத்தனை வெறுப்பு வந்தது. உடனே வீட்டிற்கே கிளம்பி சென்றவன் அவளை நிறுத்தி சரமாரியாக கேள்விகள் கேட்கத் தொடங்கினான். ஏண்டி இப்படி பண்ணின? அவளுக்கு குழப்பமாக இருந்தது. தான் மது என்பதறிந்து தன்னை வெளியேற்றி விடுவான் என நினைத்து கொண்டிருந்தவளுக்கு அவனது கேள்வி வியப்பை தந்தது. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் தெரியுமா? நிலா இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நீ நிலா இல்லை மதுன்னு எனக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். நான் அந்த பழைய நிலாவை லவ் பண்ணலை, மதுவை தான் லவ் பண்ணேன். உன்னுடைய கடந்த காலம் முழுசுமாக எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கடந்து உனக்காகவே தான் கல்யாணமும் பண்ணினேன். இன்றைக்கி வரைக்கும் உனக்காக, உன்னோட காதலுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நீ எனக்கு கொடுத்ததெல்லாம் துரோகம் மட்டும்தான். உன்னோட இந்த துரோகத்தில் நான் செத்துட்டேன். நீ செஞ்ச எதை வேணால் மன்னிப்பேன், ஆனால் நீ என்னோடய குழந்தைய பெற்று தர மாட்டேன்னு சொன்ன பார்த்தியா, அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். நீ கேட்ட பிறகு உனக்கு எந்த நாளும் கிடைக்காது. அதுதான் உனக்கான தண்டனை. இனிமே என் கண்ணு முன்னாடியே வராத நிலா என்று பேசி முடித்தவனின் வார்த்தைகளில் அவளுக்கு பூமி காலடியில் நழுவியது. அஜய், நான் மதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் என்னை கல்யாணம் பண்ணீங்களா? அவன் ஆமாம் என்பது போல் தலையை சேர்க்கவும், உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அருவருப்பே இல்லையா? இல்லை, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணினேன், ஆனால் எல்லாத்தையும் நீ குழி தோண்டி புதைச்சிட்டியே என்றவனின் பதிலில் அழத் தொடங்கியவள் அவன் காதலை முழுமையாக உணரத் தொடங்கினாள். ஆனால் காலம் கடந்த பிறகு அஜய்க்கு தன்னை பற்றிய அனைத்து உண்மைகளும் தெரியும் என அறிந்ததிலிருந்தே நிலா முழுவதுமாக உடைந்து போனாள். அத்தனையும் தெரிந்தே தன்னை திருமணம் செய்து கொண்ட கணவனது காதலில் உயர்வை எண்ணி பார்த்தவளுக்கு அதை தன்னுடைய சொற்களாலும் செயல்களாகவும் உடைத்தெறிந்த தன் மடத்தனத்தை நினைத்து உள்ளுக்குள் மருகினாள். இனி அவனிடம் எதை சொன்னாலும் அவன் தன்னை மன்னிக்கப் போவதில்லை என உணர்ந்தவள் அடுத்து எதையும் யோசிக்க முடியாமல் தடுமாறினாள். அழுதழுது ஓய்ந்த 2 நாட்களுக்கு பிறகு அவனிடம் மன்னிப்பாவது கேட்க வேண்டும் என முடிவு செய்தவளாய் அவன் முன் சென்று நின்றாள். ஆனால் அவன் அவளை கண்டு கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவனது கோபத்திலிருந்த நியாயம் அவளை சுட்டது. வேகமாக ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தவனை, அஜய், ஒரு நிமிஷம் உங்கள் கூட பேசணும். இனி நமக்குள்ளே பேச ஒன்றுமே இல்லை. உன்னை கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அவன் சப்தமாக பேசவும் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது. இப்படி அழுதே என் மனசை மாற்றிடலான்னு நினச்சியா? இல்லை அஜய் என்றவள் வேக வேகமாக கண்களை தொடுத்துவிட்டு, சாரி அஜய், எனக்கு தெரியும் நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்கன்னு, பட் எனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. நீ செஞ்சதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து ஏண்டி என்னை வதைக்கிற? சாரி அஜய், ஒரே விஷயம் மட்டும் சொல்லணும். என்ன? நான் அந்த மாத்திரை எதுவும் சாப்பிடல அஜய். அப்போ நான் சொன்னதெல்லாம் போய். இதை நம்ப வேணும்னு நீ எதிர்பார்க்கறியா? நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம்தான். திரும்பவும் உன்னை நம்புற முட்டாள்தான் ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். சாரி அஜய், நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். அந்த கனவெல்லாம் காணாத. என்னை விட்டு உன்னால் எங்கேயும் போக முடியாது. சாகிற வரைக்கும் என் கூட தான் இருந்தாகணும். ஆனால் அது எனக்கான தண்டனையாக இருக்காது அஜய். நான் உங்கள் கூட இருக்கிறது உங்களுக்கு தான் தண்டனையாக இருக்கும். இருக்கட்டும், உன்னை போய் கல்யாணம் பண்ணினேன் பாரு, அதுக்கு எனக்கு தேவையான தண்டனை தான். இதோ பாரு, இனிமேல் நான் கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சேன்னா என் முன்னாடி மட்டும் வராத நிலா, ப்ளீஸ் என்றவனின் கெஞ்சலில் அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. எனினும் அவன் முன் மீண்டும் கண்ணீரை காட்டக்கூடாது என நினைத்தவள் சிரமப்பட்டு அதனை அடக்கி சரி அஜய் என்று விட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள். இதோ அதோ என்று 2 மாதங்கள் முழுமையாக முடிந்துவிட்டது. அன்று சொன்னதிலிருந்து அவனை பார்ப்பதை தவிர்த்தவளுக்கு இப்பொழுதெல்லாம் அவனை காண வேண்டும் என்கின்ற ஏக்கம் அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் அரிக்கத் தொடங்கியிருந்தது. அஜய் புதியதாக ஒரு சமையல்கார அம்மாவை ஏற்பாடு செய்தபடியால் அவளுக்கு சமைக்கும் வேலையும் இல்லாமல் போகவும் காலையில் அவன் எழுவதற்கு முன்பே ரெடியாகி ஆஃபீஸிற்கு ஓடிவிடுவாள். இரவும் அவன் வீட்டிற்கு வருவதற்கு முன்பே வந்து அறைக்குள் முடங்கி விட்டாள். அவன் வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு அவன் அறைக்கு சென்ற பின்னரே சாப்பிடுவதற்கு கூட வெளியே வருவாள். அவனை பார்த்து தான் இந்த அளவிற்கு ஓடி ஒளிய வேண்டாம் என்று தோன்றக்கூட செய்தது. ஆனால் மீண்டும் அவனை பார்த்து அவன் வீசும் சுடுசொற்களை தன்னால் தாங்கவே முடியாது என்றும் தோன்றியது. இந்த நிலைமையில் மீண்டும் விதி அவளை வஞ்சிக்கத் தொடங்கியது. அவள் மறந்துவிட்டதாய் நினைத்திருந்த மனித மிருகங்கள் அவளை கடித்து குதிரைய நினைவுகள் மீண்டும் அவளுள் கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிவரத் தொடங்கியது. தூங்கினால் அந்த கனவுகள் வந்து பேயாட்டம் போட ஆரம்பித்திருந்தது. இதற்கு அஞ்சியே தூங்காமலும் இருந்தாள். அன்றிரவு தூங்கியவளுக்கு ஏதேதோ நினைவுகள் கனவுகளில் துரத்த ஆரம்பிக்க தினுமென கண் விழித்தவள் சப்தமாய் அளவும் ஆரம்பித்து விட்டாள். ஒரு வழியாய் அது கனவு என புரிந்து சமாதானமாகி நிம்மதியடைய அவளுக்கு கண்மூடவே பயமாக இருந்தது. அறையை விட்டு வெளியே வந்தவள் டிவியை ஓடவிட்டு அதன் முன் அமர்ந்து விட்டாள். அப்பொழுது பார்த்து தண்ணீர் குடிப்பதற்காக அங்கே வந்த அஜய் அவளை பார்த்துவிட்டு,
ஏய் நிலா, இங்கே என்ன பண்ணுற என்று அவனது குரலில் தூக்கி போட அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அப்படியே உறைந்துதான் போனாள். அவனை பார்த்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று எண்ணியவள் வேக வேகமாக அவன் பிம்பத்தை கண்கள் வழியாக இதயத்திற்கு அனுப்பி அதை பத்திரப்படுத்தினாள். அவன் மீண்டும் நிலா என்றதும் உணர்வு பெற்றவள். அது தூக்கம் வரல, அதுதான் டிவி பார்க்க வந்தேன் என்றவளை முறைத்துவிட்டு அவன் உள்ளே சென்று விட்டான். டிவி பார்த்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கியும் போனாள். அடுத்த நாள் அவன் ரெடியாகி வந்த பிறகு கூட சோஃபாவில் காலை சுருட்டியபடி நிலாவை கண்டவனுக்கு அவ்வளவு கோபமாக வந்தது. அவளை தட்டி எழுப்பியும் விட்டான். எழுந்தவள் அவனை பார்த்து பயந்து விட்டு ஓட பார்க்க, டிவி யார் ஆஃப் பண்ணவா என அவன் கத்தவும் மீண்டும் டிவியை ஆஃப் செய்துவிட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள். ஏற்கனவே லேட்டாகி விட்டதால் வேக வேகமாக கிளம்பியவள் வேக நடை போட்டு அவளது அறையை விட்டு வெளியே வர, ஹேண்ட்பேக்கில் ஸ்கூட்டி தாவியை தேடியபடியே எதிரே வந்து கொண்டிருந்தவனை வேகமாக மோதியும் விட்டாள். உடனே தலை சுற்றி கொண்டு வர அருகிலிருந்த சோஃபாவில் அமர்ந்து அப்படியே மயங்கியும் போனாள். நிலா தன்னை இடித்ததே அவனுக்கு கோபத்தை வரவழைக்க அவள் மயங்கி வேறி போனதும் இன்னும் கோபமுற்றான். முகத்தில் நீர் தெளித்து அவளை எழுப்பியவன், என்னடி டிராமா போடுறியா என கத்தியும் காதில் வாங்காமல் வாஷ்பேஷனுக்கு சென்று வாந்தி எடுத்தாள். அவனுக்கு அதை பார்த்ததும் உடனே மனம் சுட்டது. நிஜமாகவே உடம்பு சரியில்லை போல என நினைத்தவன் அவள் வாந்தி எடுத்து முடித்து மீண்டும் சோஃபாவில் அமர்ந்ததும், ஒழுங்காக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தால் இப்படி தான் ஆகும், உனக்கு ஒழுங்காக சாப்பிட்றதுக்கு என்ன என்று மீண்டும் அவளையே கடிந்துவிட்டு சென்று விட்டான். நிலாவால் தான் சோஃபாவை விட்டு எழக்கூட முடியவில்லை. பாரமாய் கனத்த தலையை இருக்கை கொண்டு தாங்கியபடி எழுந்தவள் கால்களில் பலமே இல்லாதது போல் மீண்டும் சோஃபாவிலேயே சரிந்து விழுந்தாள். சிறிது நேரம் அப்படியே இருந்தவள் பின்னர் அண்ணம்மா என சத்தம் போட்டு வேலைக்காரியை அழைத்தாள். அவர் வந்ததும் ஏதாவது ஜூஸ் போட்டு தருமாறு கூறி அதை குடித்த பின்னரே சற்று தெம்பு வந்தாற்போல் உணர்ந்தாள். அதன் பின்னரே ஆஃபீஸுக்கும் கிளம்பியும் போனாள். அன்று இரவும் அதேபோல் கனவு விழித்தவள் மீண்டும் வாந்தி மயக்கம் என அதே கதையே தொடர மிகவும் சோர்ந்து போனாள். அன்று வேறு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங். ஆனால் தான் இந்த நிலைமையில் அங்கு சென்றால் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியாது என்று நினைத்தவள் அஜய்க்கு ஃபோன் செய்து மீட்டிங்கை அட்டன் செய்யுமாறும் கூறினாள். நான் எதுக்கு உன்னுடைய ஆஃபீஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணணும், எனக்கு வேறு வேலை இல்லையா என்ன? இல்லை அஜய், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அஜய் ப்ளீஸ் என்று அவள் கெஞ்சவும் சரி என்று ஒத்துக்கொண்டான். அவளுக்கு உடம்பு சரியில்லை என்றதும் அவனுக்கும் பதறத்தான் செய்தது. ஆனாலும் அவளை மன்னிக்க மனமின்றி அவளை இன்னும் தள்ளியே நிறுத்துகிறான். இதற்கு மேல் தாங்க முடியாது என முடிவு செய்தவளாய் ஹாஸ்பிட்டலுக்குத்தான் சென்றாள். அவளை பரிசோதித்த டாக்டர் அவள் கருவுற்றிருப்பதாய் கூறவும் ஒரு கணம் மிகவும் மகிழ்ச்சியுற்றாள். ஆனால் அடுத்தடுத்து அவர் கூறிய செய்திகள் அவள் தலையில் இடியாய் இறங்கியது. நீங்கள் 4 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அது கூடவா உங்களுக்கு தெரியல? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வீக்காகவும் இருக்கீங்க, உங்கள் கர்ப்பப்பையில் குழந்தையை தாங்க சக்தியே இல்லை, குழந்தையை அபார்ஷன் பண்ணுறது தான் பெட்டர் என்று அந்த லேடி டாக்டர் சொல்ல அவள் இடிந்து தான் போனாள். வேண்டாம் டாக்டர், அபார்ஷன் பண்ணாமல் வேறு எந்த வழியுமே இல்லையா? இல்லைம்மா, இப்போவே லேட், உடனடியாக அபார்ட் பண்ணனே ஆகணும், இல்லைன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாகவும் முடியலாம். சரிங்க டாக்டர், நான் வீட்டில் கன்சிடர் பண்ணிட்டு வரேன் என்று அவர் தந்து சத்து மாத்திரைகளையும் மறக்காமல் இரவு அந்த கனவு வராமல் இருப்பதற்காக துக்க மாத்திரைகளையும் வாங்க கொண்டு தான் கிளம்பினாள். வீட்டில் வந்தவளுக்கு உலகமே சூனியமானதைப் போல் தோன்றியது. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரே ஒரு சந்தோஷத்தை குடித்த கடவுள் அதை மீண்டும் இவ்வளவு வஞ்சித்து பெருகிக் கொண்டிருக்க வேண்டாம். இதை பற்றியே நினைத்து மருகியவளுக்கு வாந்தியும் மயக்கமும் வேறு இன்னும் இம்சை செய்ய ஆரம்பித்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் மயக்கத்திற்கு அஞ்சியே ஆஃபீஸிற்கு செல்வதையும் நிறுத்தினாள். ஃபோன் செய்து கேட்ட பிஏவான மித்ராவிடமும் கூட, இனி எதானாலும் அஜய் சார் கிட்ட கேட்டுக்கோங்க, இனி நான் ஆஃபீஸ்க்கு வர கொஞ்ச நாள் ஆகும் என்று சொல்லிவிட்டாள். அந்த சுமையும் அஜயின் தலைமீதே விழுந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை. டைனிங் டேபிளுக்கு வந்தவள் அங்கே நான்வெஜ் மட்டும் சமைத்து வைத்திருப்பதை பார்த்துவிட்டு, அண்ணம்மா என்ன, நான் தான் உங்ககிட்ட நான் நான்வெஜ் ஐட்டம் எதுவும் சமைக்காதீங்கன்னு சொன்னேன்ல என்று சண்டையிடவே தொடங்கிவிட்டாள். இல்லைம்மா, அஜய் சார் தான் எல்லாருக்கும் ஒரு ஐட்டம் பண்ணினா போதும், வெஜ்ஜில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுதான்மா செய்யலை. ஸோ இந்த வீட்டில் நினச்சதை சாப்பிடக்கூட முடியாது, சார எல்லாத்தையும் உங்கள் சாருக்கே கொட்டுங்க என்று அவள் கத்தி கொண்டிருக்கும் பொழுது அஜய் வந்து விட்டான். அவன் சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பான் போல. சமையல்கார அம்மாவை உள்ளே அனுப்பியவன், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நான்வெஜ் சாப்பிடுவதானே? இப்போ என்ன புதுசு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற? ஒழுங்காக செஞ்சதை சாப்பிட்டுட்டு இருக்கணும், புரிஞ்சதா என அவன் வன்மையாக கேட்கவும் அவளுக்கு கண்களில் நீரே நிறைந்து விட்டது. இப்போ உட்கார்ந்து சாப்பிட்றியா இல்லையா என்று அவளை அமர வைத்து பரிமாறியவன் அவள் பக்கத்திலேயே அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். பார்க்கும் பொழுதே குமுட்டி கொண்டு வருவதை எப்படி சாப்பிடுவது என அவளுக்கு தெரியவில்லை. சிறிது நேரம் வாந்தியை கட்டுப்படுத்தியவள் அவள் ஏதோ ஃபோன் வரை எடுத்து பேசவும் அந்த கேப்பில் எழுந்து அவளது அறைக்கு ஓடியே விட்டாள். அவள் எடுத்த வாந்தியில் குடலே வெளியே வந்துவிடும் போல் அவளுக்கு தோன்றியது. எப்படியோ தடுமாறி படுக்கையில் விழுந்தவள் அப்படியே உறங்கியும் போனாள். ஆனால் அங்கு அஜயோல் சாப்பிடாமல் போனதற்காக அவள் மீது மிகுந்த கோபமானான்.
அண்ணம்மாவை கூப்பிட்டு, இனிமேல் வீட்டில் மேக்ஸிமம் நான்வெஜ் மட்டும்தான் சமைக்கணும், முக்கியமாக அவளுக்கு பிடிச்சதையும் சமைக்கவே கூடாது என்று சொல்லிவிட்டான். பிறகு அவளது அறைக்கு வந்து பார்த்தவன் அவள் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்துவிட்டு, மகாராணி அதுக்குள்ளே என்ன விட்டு முடிச்சிட்டாங்கன்னு தெரியல, இப்படி களைச்சு போய் தூங்குறாங்க என நினைத்தபடி அவளை காண பிடிக்காதவனாய் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று விட்டான். அன்று மாலை வீடு வந்தவனிடம் ஏதோ பேச வேண்டும் என காத்திருந்த மனைவியை பார்த்தவனுக்கு அவள் ஏதாவது சொல்லி தன் மனதை மாற்றிவிட்டுவாளோ என பயமே வந்துவிட்டது. அவளை பார்க்காத பொழுதும் அவள் மீது கொண்டிருந்த கோபம் அவளை காணும் போது குறைந்து தாபமாக மாறி வருவதை உணர்ந்து கொண்டிருந்தவனுக்கு அவள் சொல்லும் எதையும் ஏற்கக்கூடாது என்ற உறுதியே வந்திருந்தது. அஜய் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னை திரும்பவும் என்னை ஏமாத்துறதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுறியாடி? இனி நீ சொல்கிற எந்த விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன். என்னை சமாதானம் செய்கிறதை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தால் மட்டும் பேசு, இல்லைனா போயிடு என்றவனை கலங்கிய கண்களுடன் அடிப்பட்ட பார்வை ஒன்றை பார்த்தவள் வேகமாய் தனது அறைக்கு சென்று விட்டாள். தன் கருவுற்றிருப்பதையே நம்புவானா என தெரியவில்லை. அதிலும் அந்த கருவை கலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ப மாட்டான். ஏதோ நாடகம் ஆடுவதாய் நினைப்பான். அதற்கு சொல்லாமலேயே இருக்கலாம். ஆனால் தன்னுடைய பிரச்சனைக்கு என்னதான் முடிவு என்று யோசித்து கொண்டிருந்தவளுக்கு திடுமென்று ஒன்று தோன்ற அப்படியே நிமிர்ந்தமர்ந்தாள். கருவை கலைக்கலனா அது உங்கள் உயிருக்கே ஆபத்து என டாக்டர் சொன்னது அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. தானாகவே செத்தால்தான் தப்பு. ஆனால் கடவுளாக பார்த்து அவளுக்கு தந்திருக்கும் இந்த வழியில் அவளுக்கு கிடைக்கப் போவது விடுதலை. தினமும் அவளை கொல்லும் அந்த கனவுகளிலிருந்து விடுதலை. கணவனது காதலுக்காக அனுதினமும் ஏங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஏக்கங்களிலிருந்தும் விடுதலை. வாழ்க்கை முழுவதும் அவளை தொடரப்போகும் வேதனைகளிலிருந்தும் விடுதலை. ஆனால் கணவனை விட்டு செல்ல அந்த நிலையிலும் அவளுக்கு மனம் வரவில்லைதான். ஆனாலும் தன்னை வெறுக்கும் கணவன் தனக்காக அதிகம் வருந்த போவதில்லை. தன்னை துரத்தும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஓடி சென்று ஆறுதல் தேட அவளுக்கு ஒரு மடி தேவைப்பட்டது. அது தனது சாவில்நாள் கிடைக்கும் என நம்பியவள் அதற்காக காத்திருக்கத் தொடங்கினாள். ஒரு நாளும் தான் கருவுற்றிருப்பதை அஜயிடம் சொல்லக்கூடாது என்ற முடிவுடன். அவள் கருவுற்றிருப்பதை அஜயிடமிருந்து மறைப்பது அவளுக்கு ஒன்றும் அவ்வளவு சிரமமாக இல்லை. அவனை தான் பார்ப்பது கூட இல்லையே. எப்போதாவது பார்க்கும் நிலை வந்தால் கூட தலையை குனிந்தபடியே வேகமாக சென்று விடுவாள். அன்றும் அப்படித்தான். அண்ணம்மாவிடம் அன்று நான்வெஜ் சமைத்ததற்காக சண்டையிட்டு கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்த்து அங்கே வந்த அஜய், இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை போட்டுட்டு. ஆமாம், நான் தான் தினமும் நான்வெஜ் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். உனக்கு வேணும்னா நீயே சமைச்சு சாப்பிடு. சும்மா தினமும் கத்திக்கிட்டே இருக்க. ஆஃபீஸ் வராமல் வீட்டில் உனக்கு என்ன வேலை? எப்போ பார்த்தாலும் டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்க. டிவியும் பார்க்கறதில்ல. என்ன தான் எப்போ பார்த்தாலும் யோசனை பண்ணிகிட்டே இருப்பியோ? என்னை எப்படி கவுக்கலான்னு யோசனை பண்ணுறியா? ஒழுங்காக நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போயிடணும். உன் வேலையும் சேர்த்து என்னால் பார்க்க முடியாது. அவன் பேசிக்கொண்டே போக, அஜய் ஸ்டாப், நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் எனக்கு கிளாஸ் இருக்க தேவையில்லை. ஆமாம், இந்த மாதம் நீங்கள் ஏன் எனக்கு சேலரி போடலை? உங்களுக்கே தெரியும் தானே அந்த சேலரி வச்சு தான் நான் செலவை பார்த்துட்டு இருக்கேன்னு. ஆமாம், தெரியாமல் தான் கேட்குறேன். நீ தானே அந்த கம்பெனியோட எம்டி. அப்புறம் எதுக்கு உனக்கு நீயே சேலரி கொடுத்துக்கணும்? எல்லா பணமும் உன்னது தானே. உன்னை யார் கேள்வி கேட்க போகிறா? அது எப்பவும் என்னுடைய கம்பெனி இல்லை. அங்கேருந்து நான் எந்த பணமும் எடுக்க மாட்டேன். ஓ அப்படியா மேடம், சரி, நீங்கள் தான் கம்பெனிக்கே வரலையே, அதுதான் உங்களுக்கு சேலரி போடலை. அப்புறம் நான் பணத்துக்கு என்ன பண்ணுறது? அதுவும் உன் இஷ்டம், என்னமோ பண்ணு என்று விட்டு வெளியே சென்று விட்டான். அவளுக்குத்தான் அத்தனை கோபம் வந்தது. கோபத்துடன் வந்து கட்டிலில் விழுந்தவளுக்கு அடுத்தடுத்த நாட்களும் அவன் கோபமுகத்தையே காட்டவும் தொடங்கினான். வேண்டுமென்றே அவள் ரூமை விட்டு வெளிவரும் நேரத்திற்காக காத்திருந்து அவளை சுறுசொற்களால் குத்தி பேசினான். ஒரு அளவு வரை பொறுத்து போனவள் அவனை கேள்வி கேட்கவும் தொடங்கினாள். அஜய், உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு இப்படி என்னை படுத்துறீங்க? ஆமாம், நான் தான் உன்னை மறக்கவும் முடியாமல் நினைக்கவும் முடியாமல் தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். ஆனால் நீ அப்படி ஒன்றும் என்னை நினைக்கிற மாதிரி கூட தெரியலையே. சந்தோஷமாக தானே இருக்க? அப்படியெல்லாம் இல்லை அஜய், நீங்களாச்சும் என்னை மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் உங்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கேன். சட்டென அவன் அருகில் அமர்ந்து அவன் கையை பிடித்தவர், நீங்கள் இன்னும் என்னை மன்னிக்கவே இல்லையா அஜய்? அவளின் உயிருருகும் பார்வையிலும் நெருக்கத்திலும் ஒரு கணம் திகைத்தவன் பின்னர் மனதை கல்லாக்கி கொண்டு, மன்னிக்க மாதிரியான எந்த தப்பையும் நீ செய்யலை நிலா. என்னால் நீ செஞ்சதை மன்னிக்கவும் முடியாது. அப்போ உங்களுக்கு நான் கடைசி வரைக்குமே வேண்டாமா அஜய்? அந்த கேள்வியில் என்ன பதில் சொல்வது என அவனுக்கு தெரியவில்லை. அவள் மேல் கோபமாய் இருக்கிறான்தான், அவளை வெறுக்கிறான்தான். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி அவள் மேல் நேசம் கொண்டிருக்கிறானே. பதில் சொல்லுங்க அஜய். இந்த கேள்விக்கு என்னால் இப்போதைக்கு பதில் சொல்ல முடியல. இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் தப்பிக்க முடியாது அஜய். உங்களுக்கு நான் வேணுமா வேண்டாமா? எனக்கு இப்போ பதில் கிடைச்சே ஆகணும் என்று அவள் கராராக கேட்கவும் அதில் கோபம் உற்றவன், இப்போ இல்லை, நீ எப்போவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு
அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். கலங்கிய முகத்துடனும் நீர்க்கட்டிய கண்களுடனும் அவளை கண்டவனுக்கு பாவமாக கூட இருந்தது. வெகுநேரம் கண்களில் நீர் வடிய அப்படியே அமர்ந்திருந்தவள் பின்னர் கண்ணீரை துடைத்து கொண்டு, தேங்க்ஸ் அஜய், நான் நாளையிலிருந்து ஆஃபீஸ்க்கு வரேன். நீங்கள் ஒன்றும் என்னுடைய சுமையை சுமக்க வேண்டாம் என்று விட்டு வேகமாக சென்று விட்டாள். எதற்கு அவள் தேங்க்ஸ் சொல்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. சரி என்றவாறே தோலை குலுக்கிவிட்டு சென்று விட்டான். அறைக்கு சென்ற அஜய்க்கு அவளின் கண்ணீர் குரலை மீண்டும் மீண்டும் கேட்க தலையை கோதி வெகு நேரம் அப்படியே அமர்ந்து விட்டான். தான் அவளை மிகவும் காயப்படுத்தி விட்டோமோ என தோன்றும் அவனுக்கே அது வலியைத்தான் தந்தது. அடுத்த நாள் காலை ஆஃபீஸுக்கு செல்வதற்காக ரெடியாகி கொண்டிருந்த நிலாவை பார்க்க சென்றான். அவளை பார்த்ததும் சிரித்த முகமாய் வரவேற்றாள். என்ன அஜய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ரூம்க்கெல்லாம் வரீங்க? எனிதிங் ஸ்பெஷல்? அவள் கோபமாய் இருப்பாள். தான் சென்றால் கூட பேசுவாளோ என்னமோ என நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அந்த சிரித்த முகமும் கேலியான பேச்சும் அவனை தூரமாய் தள்ளி நிறுத்துவது போல் இருந்தது. உடனே மணிப்பர்ஸை எடுத்து அதிலிருந்து நிறைய ரூபாய் கட்சிகளை எடுத்து அவள் கையில் திணித்தான். நிலா, பணம் கேட்டல்ல, இந்தா வச்சுக்கோ என்றான். அவனின் மணிப்பர்ஸை பிடுங்கியவள் அந்த பணத்தை எல்லாம் மடித்து மீண்டும் அவன் பர்சிலேயே வைத்து அவனிடமே கொடுத்தாள். அஜய், எதுக்கு இதெல்லாம்? நேற்று நீங்கள் பேசினதுக்கு ஃபீல் பண்ணி குற்ற உணர்ச்சியில் தான் இந்த பணத்தை தரீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எனக்காக எந்த கவலையும் பட வேண்டாம். பணம் வேண்டாம், நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அஜய். சரி அஜய், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன் என்று சிரித்த முகமாகவே சென்றவளை பார்த்த பொழுது அவள் தன்னை மிகவும் தூரமாய் யாரோவாக தள்ளி நிறுத்துவதை உணர முடிந்தது. அவன் நெஞ்சுக்குள் வலிக்கவும் செய்தது. அவள் சிரித்து கொண்டே சொன்னாலும் அவள் சொன்னதென்னமோ, உன் பணம் எனக்கு வேண்டாம் என்பதைத்தானே. அன்றும் அப்படித்தான். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது சமையலறைக்கு சென்றவள் வேகமாக ஒரு ஜூஸை தயார் செய்து கொடுத்துவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப போனாள். அவனை தடுத்தவன், நிலா, ஏன் எதுவும் சாப்பிடல? இல்லை அஜய், பசிக்கலை, அதான் ஜூஸ் குடிச்சிட்டேனே என்று சொல்லிக்கொண்டே நடக்க தொடங்கியவரை மீண்டும் தடுத்தவன். அஜய், என்ன வேணும்? வெளியே டாக்ஸி வெயிட் பண்ணிகிட்ருக்கு, சீக்கிரம் போகணும், விடுங்க. ஆமாம், ஏன்னா இப்போ ஸ்கூட்டியெல்லாம் போகிறதில்ல? அது ஸ்கூட்டியில் போகிறது எனக்கு பிடிக்கல, அதுதான். சரி அஜய், பாய் என்று விட்டு அவளை நழுவி விட்டு ஓடியும் வந்து விட்டாள். ஸ்கூட்டியில் சென்றால் எங்கே மயங்கி கீங்கி தொலைந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே தினமும் காரில் செல்கிறாள். ஆனால் அஜய்க்குத்தான் அவள் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போன உணவை சாப்பிடவும் மனம் வரவில்லை. இப்பொழுதெல்லாம் அவளை நினைத்து ஏங்கத் தொடங்கிய மனதை கட்டுப்படுத்த மிகவும் கஷ்டப்படுகிறான். எங்கே அவனது கோபம் உடைந்து விடுமோ, அவளை ஏற்றுக்கொள்வோமோ என பயமே வந்து கொண்டிருந்தது. 2 நாட்கள் கழித்து நிலாவின் நெருங்கிய உறவினர் வீட்டு திருமணத்திற்கு அழைப்பு வந்திருந்தது. அஜயும் வருகிறானா என கேட்பதற்காக அவனிடம் வந்தாள். அஜய், நாளைக்கு மேரேஜ்க்கு வரீங்களா? இல்லை நிலா, நான் வரல, வேலை இருக்குது. சரி அஜய், கேரி ஆன் என்று விட்டு சிரித்த முகமாகவே சென்றும் விட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்குத்தான் அத்தனை கோபம் வந்தது. வாய் என்று ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. வருகிறாயா என ஒரே ஒரு வார்த்தை. அதற்கு மேல் அவன் மறுக்கவும் வற்புறுத்தக்கூட இல்லை. சிரித்த முகமாகவே சென்றவளை பார்த்த பொழுது கோபமாக இருந்தது. அன்று காலை சீக்கிரமே ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு சென்று விட்டாள். அவளிடம் வரவில்லை என்று சொன்னவன் அவளை வெறுப்பேற்றவே கிளம்பி சென்றான். அங்கே அஜயை கண்ட நிலா, என்ன அஜய், வரலன்னு சொன்னீங்க, ஏன் அந்த வர்க்கெல்லாம் நேற்றே முடிச்சிட்டிங்களா என்று கேட்டவாறு அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். அவன் அவளிடம் எதையோ எதிர்பார்த்து தோற்று போனான். அவள் தன்னிடம் உரிமையுடன் கோபம் கொண்டு சண்டையிட வேண்டும் என்று எதிர்பார்த்தவனுக்கு அவள் சிநேகமாக சிரித்த முகம் கோபத்தையே தந்தது. சிறிது நேரத்தில் இருவரும் விழா நிகழ்ச்சிகளில் மூழ்கி போயினர். திடீரென ஹாய் நிலா என்று ஒருவன் நிலாவின் பக்கத்தில் அமரவும் நிமிர்ந்து பார்த்தவள் அங்கே அவனது ஒன்றுவிட்ட அத்தை மகனான விஸ்வாவை கண்டதும் மகிழ்ந்து போனாள். மாமா, நீங்களா? எப்போ அமெரிக்காவிலிருந்து வந்தீங்க? எப்படி இருக்கீங்க என அவர் கேள்விகளை அடுக்கிக்கொண்டே செல்ல, ஏன் நிலா, நிறுத்து, நான் உனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணலாம்? அவள் அதிர்ந்து மாமா என்று கத்தியே விட்டாள். பின்னர் தன்னை சமன்படுத்தியவள், மாமா, என்ன ஏதேதோ பேசுகிறீங்களே, நான் உங்களை அப்படி நினச்சதே இல்லை, பொய் சொல்லாத நிலா, நீயும் என்னை லவ் பண்ண. அவள் பயந்தே போய்விட்டாள். ப்ளீஸ் மாமா, ஏதேதோ சொல்லாதீங்க. இல்லை நிலா, நீயே தானே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் கூட பண்ணின. எப்போ மாமா? நான் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருக்கும். அப்போ இருந்து உன்னை தான் நினச்சிட்டு இருக்கேன். அவன் சொன்னதை கேட்டு நிம்மதி அடைந்தவள் அவனிடம் ப்ரப்போஸ் செய்தது பழைய நிலாவாக இருக்கும் என உணர்ந்தாள். சாரி மாமா, எனக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு. இவர் தான் என் ஹஸ்பண்ட் என அஜயை அறிமுகம் செய்யும் பொழுது அவன் முகத்தை பார்த்தவள் பயந்தே போனாள். ஏனெனில் அவன் கண்களில் அவ்வளவு கோபம் தெரித்தது. போச்சு, இன்னைக்கு கடிச்சு கதற போகிறான் என்று நினைத்தவள் அதன் பிறகு அவன் புறம் திரும்பவே இல்லை. நிலாவின் அருகில் அமர்ந்த விஸ்வாவும் எழுந்து போவதாகவே தெரியவில்லை. ஏதேதோ கதைகள் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் இருவரும். சிறிது நேரத்திலேயே நிலாவால் அமர்ந்திருக்க முடியவில்லை. தூக்கத்தில் கண்கள் சொக்கியது. கால்களும் உடலும் ஓய்வு வேண்டி கெஞ்சியது. பேசிக்கொண்டே இருந்தவன் அவள் கண் சொக்கி விழவும், நிலா, தூக்கம் வருதா என கேட்டான்.
ஆமாம் மாமா, நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னவள் அனைவரிடமும் விடை பெற்று வெளியே வந்தாள். அஜயும் அங்கேதான் அவளுக்காக காரில் காத்திருந்தான். நிலாவை பார்த்ததும், நிலா காரில் ஏறு என்றான். இல்லை அஜய், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஏதாச்சும் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ஒழுங்காக ஏறியா இல்லை தூக்கி கார்க்குள்ளார போடவா என்று அவனது கோபக்குரலில் உதறல் எடுத்தவள் காரில் ஏறி அமர்ந்தும் விட்டாள். அவன் காரை ஓட்டிய வேகத்திலேயே தெரிந்தது அவனது கோபத்தின் அளவு. அஜய், கொஞ்சம் மெதுவாக போங்க, எனக்கு கார் ஓட்ட தெரியும், நீ ஒன்றும் சொல்லாத. அதன் பிறகு அவள் வாயை திறக்கவே இல்லை. அவளை வீட்டிற்கு வெளியேவே இறக்கிவிட்டவனின் கார் பறந்து போனது. ஒரு வழியாக தப்பித்தோம் என பெருமூச்சு விட்டவளுக்கு தெரியாது இனிமேல்தான் அவனிடம் வசமாக அவள் மாட்டப்போவதை. நிலாவை வீட்டில் விட்டுவிட்டு சென்ற அஜய் மீண்டும் வீடு வர இரவு ஆனது. வீட்டிற்கு வந்தவன் நேராக நிலாவின் அறைக்குத்தான் சென்றான். அவனின் இரத்தமென சிவந்த கண்களை கண்டவளுக்கு உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. அவன் நடையில் இருந்த தள்ளாட்டம் அவன் குடித்திருப்பதை அப்பட்டமாக காட்டியது. அருகில் வர பார்த்தவனை, அஜய் அங்கேயே நில்லுங்க, குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் என்றவனை முறைத்தவள், இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்கள் ரூமுக்கு போக வேண்டியது தானே? இது என்னோட வீடு, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அஜய், இப்போ என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்தீங்க என்றவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே வந்து கட்டிலில் அமர்ந்தான். அம்மா, காலையில் யார் கூடவே பேசிகிட்டு இருந்தே, அவன் யார்? ஏன் அது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். சப்பா என அழுத்தவள், அது என்னுடைய மாமா, அமெரிக்காவிலிருந்து நேற்று தானே வந்தார். அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே பலார் என்று அறையை அவன் கன்னத்தில் இறக்கினான். அவள் அதிர்ந்து போய் அஜய் என்று கத்த, நான் உனக்கு அஜய், அவன் மட்டும் உனக்கு மாமாவா? அவன் அடித்த அடியில் அவளுக்கு கண்கள் கலங்கியது. அவன் என்னமோ உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ அவன்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க. என்ன கேனேன்னு நினச்சியா? சாரி அஜய், அவர் என்ன லவ் பண்ணதே எனக்கு தெரியாது. ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தார்னு தான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்களா அஜய்? ப்ளீஸ். போக மாட்டேன். ஸோ என்ன தான் வேணும்? அவனை இனிமேல் மாமானை கூப்பிடக்கூடாது. சரி, கூப்பிடல, போங்க. என்ன இனிமேல் நீ மாமானை தான் கூப்பிடணும். ஐயோ, ஏதோ உளராதீங்க அஜய், தயவு பண்ணி வெளியே போங்க, எனக்கு வேலை இருக்குது. அவன் அசையாமல் இருக்கவும் அவள் ரூமை விட்டு வெளியே செல்ல பார்த்தாள். உடனே எழுந்து அவனின் கையை பிரித்து தடுத்தவன், இப்போ மட்டும் என்னை மாமான்னு கூப்பிடுவியா மாட்டியா? அவளுக்கும் கோபம் துளிர்க்கவே, மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? திமிரு, உடம்பெல்லாம் திமிரு, அதை அடக்கிறேன் பாரு என்று அவள் கன்னத்தை பிரித்தவன் அவள் இதழ்களில் வன்மையாக முத்தமிட ஆரம்பித்தான். மதுவாடை தாங்காமல் அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவன் மீதே வாந்தியடித்தவள், என்னடி பண்ற என்று கத்தவும், சாரி அஜய் என்று அதற்கு மேல் பேசக்கூட முடியாமல் மீண்டும் வாஷ்பேஷனுக்கு சென்று வாந்தி எடுத்தாள். வயிற்றில் உள்ள அனைத்தும் வெளியே வந்துவிடும் போல் அவள் எடுத்த வாந்தியில் அவன் பயந்தே போனான். அப்படியே சுவரில் சாய்ந்தவள் மயங்கியும் விழ, நிலா என அவனை தட்டி எழுப்பவும் கண் விழித்து பார்க்கவும், சாரி அஜய் என்று விட்டு மீண்டும் வாந்தி எடுக்க போய்விட்டாள். ஒரு வாரம் முடித்து மீண்டும் மயங்க போனவளை கைத்தாங்களாக கூட்டி வந்து கட்டிலில் படுக்க வைத்தான். மீண்டும் அவள் கன்னம் தட்டி எழுப்பியவன், என்ன கருமத்தை தின்னு தொலைச்ச, இப்படி வாமிட் பண்ணுற என்று கேட்டு அதற்கு பதில் கூட சொல்ல முடியாமல் அப்படியே தூங்கியும் போனாள். அவனுக்குத்தான் இவள் நடத்திய கூத்தில் போதை மொத்தமாக இறங்கி போனது. அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் எழும் தாபத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடிவதில்லை. போதையின் பின்னாலிருந்தாவது அவளை அணைக்கலாம் என்று நினைத்து கொண்டு வந்தவனுக்கு அவன் மனைவி அருமையான பரிசை தந்து விட்டிருந்தாள். அவன் சட்டை முழுவதும் அவள் எடுத்த வாந்தி. குளித்துவிட்டு வந்தவனுக்கு அவளை அணைக்க வேண்டும் என்ற வெறி மட்டும் கூடிக்கொண்டே போனது. அடுத்த நாள் காலையில் நிலாவை பார்க்க வந்தவன், ஆமாம், நேற்று எதுக்கு அப்படி வாமிட் பண்ண? தெரியல அஜய். சார், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா என கேட்டவளை பதட்ட பார்வை ஒன்றை பார்த்துவிட்டு, வேணாம், இப்போ பெட்ராக தான் இருக்குது என்றாள். சரி என்று செல்ல பார்த்தவன் மீண்டும் அவள் அருகே வந்து, நேத்தோட நைட் முடியலை, இன்றைக்கும் நைட்டு வரும், இன்றைக்கி என்ன பிளான் பண்ணி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு சென்றவனை பார்க்கும் பொழுது அவளுக்குள் பயப்பந்துகள் உருண்டது. அவன் தன்னை நெருங்கினால் தான் கர்ப்பமாக இருப்பதை கண்டு கொள்வானோ என நினைத்தாள். ஏற்கனவே பெரியதாகி கொண்டிருக்கும் வயிறு வேறு அவளை காட்டுக் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. இதில் இவன் வேறு ஏதேதோ சொல்லி அவளை பயமுறுத்தி செல்கிறான். ஆஃபீஸுக்குள் சென்றவளுக்கும் அவன் சொன்ன செய்தியை மீண்டும் மீண்டும் காதுகளில் கேட்க வீடு செல்லவே பயமாக இருந்தது. பேசாமல் தாத்தா வீட்டிற்கு சென்று விட்டால் என்ன என்று யோசித்தாள். அங்கு கிளம்பியும் போய்விட்டாள். இரவு வீடு வந்த அஜய் அவளை காணாமல் ஃபோன் செய்து கேட்டான். அது அஜய், எனக்கு தாத்தா ஞாபகமாகவே இருந்துச்சா, அதுதான் அவரை பார்க்கறதுக்கு வந்தேன். இங்கே 2 days இருந்துட்டு தான் வருவேன் என்று அவள் கூறவும், என்னைக்கானாலும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அப்போ பார்த்துக்கிறேன் என்று அவன் சொல்லவும் அவள் ஆடியே போனாள். அவளுக்கு அவன் மேல் இருக்கும் பயத்தை விட அவள் மீதே அதிக பயம் வந்தது. அவன் தொட்டால் தான் உருகி போவோம் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். அதற்கும் தன்னையே அவன் இழிவுபடுத்தி பேசினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதிலிருந்து தப்பிக்கும் வழி அறியாமல் திண்டாடினாள். அவள் தாத்தா வீட்டிற்கு சென்றவுடனேயே அவன் வீட்டின் சமையல்கார பாட்டி அவள் கர்ப்பமாக இருப்பதை கண்டுபிடித்து விட்டார்.
வயிற்றை தொட்டு எத்தனை மாதம் பாப்பா என கேட்டவரை கண்டதும் அவளுக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஐயோ பாப்பா, எதுக்கு அழுவற? இல்லை பாட்டி, எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு, அதுதான். அவரும் நிலாவை தலைக்கோதி நன்றாகத்தான் பார்த்து கொண்டார். பாட்டி, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதுங்க, நான் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர் வாயையும் அடைத்து வைத்தாள். அங்கிருந்து 2 நாட்களும் சந்தோஷமாகத்தான் இருந்தாள். மீண்டும் அஜய் அவளை அழைக்க வரும் வரை. அஜய் வரும்பொழுது நிலாவின் தாத்தா தான் ஹாலில் இருந்தார். அவரிடம் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு, தாத்தா, நிலா எங்க என்று கேட்டான். அவர் ரூமில் தான்ப்பா இருக்கா, போய் பாரு என்று விட்டார். மேலே நிலாவின் அறைக்கு வந்தவன் அங்கு வேலைக்காரி பாட்டியை பார்த்ததும் சற்று தயங்கி நின்றான். நிலாவோ கை நிறைய மருதாணி போட்டி கொண்டு அருந்தி தூங்கி கொண்டிருக்க அந்த பாட்டி அவளுக்கு கால் பிடித்து கொண்டிருந்தார். அவனை பார்த்ததும் எழுந்து ஓடி வந்தவர், தம்பி, பாப்பா இப்பதான் தூங்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்புங்க என்றபடி வெளியே சென்று விட்டார். சரி என்று அவனும் அவள் அருகில் அமர்ந்து அவள் எழுவதற்காக காத்திருக்க ஆரம்பித்தான். ஆனால் அவள் எழுந்தாள் தானே. நன்கு அயர்ந்த தூக்கம். கடைசியாக அவள் கன்னத்தை தட்டித்தான் எழுப்பினாள். எழுந்தவன் அவனை பார்த்து திடுக்குற்றாள். நான் நாளைக்கு வரதா தானே சொன்னேன், எதுக்கு இப்போ வந்தீங்க? எனக்கு இந்த பக்கம் ஒரு வேலை இருந்தது, அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். சரி வா போகலாம். இல்லை, நான் நாளைக்கு தான் வருவேன், நீங்கள் போங்க. ஒழுங்காக கிளம்பு. இந்த வயசான பாட்டியை உனக்கு சேவகம் பண்ண வச்சுட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? நான் ஒன்றும் அவங்கள எதுவும் செய்ய சொல்லலை அஜய், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை. இப்போ கிளம்புறியா இல்லையா? கிளம்புறேன் என்றவாறு பாத்ரூமுக்கு சென்றாள். அவளின் மருதாணி வைத்து சிவந்த கைகளை பார்த்த பொழுது அவளுக்குமே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. அவள் கிளம்பியதும் அந்த பாட்டி அம்மா ஏதேதோ பலகாரங்களை கொண்டு வந்து அவள் கையில் திணித்தார். பாட்டி, இவ்வளோ எதுக்கு? உனக்கு தான் பாப்பா, நான் தான் பார்த்துட்டே இருக்கேனே, நீ சரியாகவே சாப்பிட்றதில்ல. தம்பி, பாப்பாவை வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்க என்றவர் அவள் தலை நிறைய மல்லிகை பூவை வைத்து அனுப்பிவிட்டார். அவள் தாத்தாவிடமும் பிரியாவிடை பற்றி கிளம்பினாள். காரில் ஏறியதும், ஏன் இல்லா 2 நாள் இங்கே வந்திருந்ததுக்கே உனக்கு தொப்பை விழுந்த மாதிரி வயிறு பெருசாயிடுச்சு, இதில் இந்த பையில் இருக்க பலகாரத்தை எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆவ என்று அவன் கேட்கவும் அதிர்ந்து போய் வயிற்றை குனிந்து பார்த்தாள். அவள் கட்டியிருந்த அந்த வாயில் சேலையில் அவள் வயிறு சற்று உப்பியிருப்பது நன்றாகவே தெரிந்தது. இனிமேலும் இவனிடமிருந்து மறைப்பது கடினமாக இருக்குமோ என நினைத்தாள். ஆமாம், எதுக்கு கையில் மருதானே வச்சுருக்க? ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போக போறியா? இல்லை அஜய், பாட்டி தான் வச்சு விட்டாங்க. நிஜமாவா சொல்கிற? உங்களுக்கு தான் என் மேலே பாசமே இல்லை, அதுக்காக யாருமே என் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களா? அவ்வளவுதான். அவள் பேச்சிற்கு கார் சீறிக்கொண்டு சென்றது. வீட்டிற்கு போகும் வழியிலேயே அவன் சாப்பிடுவதற்காக ஹோட்டலில் நிறுத்தினான். வா, சாப்பிட போகலாம். இல்லை வேணாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வேணால் போய் சாப்பிட்டு வாங்க. வீட்டில் யாரும் உனக்கு வடித்து வைக்கல, ஒழுங்காக வந்து சாப்பிடு. வேண்டா வெறுப்பாய் வந்து சாப்பிட ஆரம்பித்தவள் சாப்பிடாமல் தட்டையை அலைந்து கொண்டிருக்கும். சாப்பிட்றதுக்கு என்ன? அது வந்து அஜய் சாப்பிடவே பிடிக்கல. ஏன்? வாமிட் வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நீ எது சொன்னாலும் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு பயப்பந்து உருண்டது. வீட்டிற்கு வந்ததும் அவள் கையை பிடித்து கொண்டு அவளது அறை வரைக்குமே வந்து விட்டான். அவனை தடுக்கும் வழியறியாமல் விக்கித்து போனாள். அஜய், ப்ளீஸ், வேணாம், போயிருங்க, எனக்கு வேணுமே. அவளது மறுப்புக்கள் அனைத்தும் அவனிடம் மதிப்பின்றி போகவும் தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறியவன் அவளது கண்ணீரை கண்டதும் அவனது மோகவலை அருந்து விழ சீ என்று அவளை உதறிவிட்டான். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? எதுக்கு இப்படி என்னை கொள்கிற? எல்லாம் என் தலையெழுத்து என்றபடியே அறையை விட்டு வெளியேறினான். அதன் பிறகே அவளால் சரியாக மூச்சு கூட விட முடிந்தது. அடுத்து வந்த நாட்களும் அவன் அவளை முறைத்து கொண்டே திரிய, அவன் அடுத்து என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்ற பயத்துடனேயே அலைந்து கொண்டிருந்தாள். அன்று மதியம் நிலா ஆஃபீஸில் இருந்த பொழுது அஜய் ஃபோன் செய்தான். நிலா, ஒரு ஆக்சிடெண்ட், உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா. யாருக்கு அஜய்? உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? அந்த நிலைமையிலும் அவளது குரலில் இருந்த அக்கறை அவனுக்கு இனித்தது. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ சீக்கிரம் கிளம்பி வா என்று விட்டு ஃபோனை வைத்து விட்டான். யாருக்கு என்னமோ என பதறக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் வந்ததும் ஓடி வந்து அவள் கையை பிடித்து கூட்டி போக ஆரம்பித்தான். நிலா, வசந்துக்கு தான் ஆக்சிடெண்ட், ஹெவி பிளட் லாஸ், கையில் ஆப்ரேஷன் பண்ணணுமா? உடனே AB நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொன்னாங்க. உன்னதும் அந்த பிளட் குரூப் தானே, வா வந்து பிளட் கொடு நிலா. நிலா அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எப்படி அவளால் ரத்தம் கொடுக்க முடியும்? அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. நின்று கொண்டிருந்தவளை மீண்டும் கையை பிடித்து இழுத்து கூட்டிச் சென்றான். அஜய், கையை விடுங்க, நான் ஒன்றும் பிளட் கொடுக்கல. அவள் அப்படி சொன்னதும் திரும்பி அவள் முகத்தை பார்த்தான். அதில் என்ன இருக்கிறது என்று அவனால் யூகிக்க முடியவில்லை. ஏன் நிலா, ப்ளீஸ் டி, அவன் மேலே உனக்கு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் பிளட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது பாவம் இல்லையா? இல்லை அஜய், எனக்கு அவர் மேலே எந்த கோபமும் இல்லை, நான் போன வாரம் தான் பிளட் டொனேட் பண்ணினேன் என்று தலையை குனிந்தபடியே
சொன்னதிலிருந்து அவள் பொய் சொல்கிறாள் என்பதை அவன் கண்டு கொண்டான். என்னடி நாடகம் ஆடுறியா? ஒழுங்காக வந்து பிளட் கொடுக்குறியன்னா செவினி பிஞ்சிரும். மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நான் பிளட் கொடுக்க போகிறதில்ல. என் கூட நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேறு இடத்துல ட்ரை பண்ணுங்க. அவன் அடக்கப்பட்ட கோபத்துடன் சென்று விட்டான். அவன் திரும்பி வரும்பொழுது பிளட்டுடன் வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாள். வசந்தை ஆபரேஷன் தியேட்டருக்குள் அனுப்பிவிட்டு நேராக நிலாவிடம்தான் வந்தான். அவன் சாகரானா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான் இங்கே நின்றுட்டு இருக்கியா? அஜய், என்னடி அஜய், ஒழுங்காக இங்கேருந்து ஓடிடு. இல்லை எனக்கு இருக்க கோபத்தில் என்ன பண்ணுவனே தெரியாது. அவனை பார்த்து முறைத்து கொண்டே நிற்கவும், உன்னை போக தானே சொன்னேன், எதுக்கு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்க? நான் சொல்கிறத கேட்கவே கூடாதுன்னு அப்படி என்னடி உனக்கு திமிரு? ஆமாம், எனக்கு சோறு போட்டு வளர்த்திங்க பாருங்கள் திமிர் ஏறுறதுக்கு. நான் எதுக்கம்மா உன்னை வளர்க்க போகிறேன்? அதுதான் உன் ரத்தத்திலேயே ஊறி இருக்கே. என் கண்ணு முன்னாடி நிற்காமல் போய் தொலை என்று அவன் கத்தவும் அவள் ஓடியே வந்து விட்டாள். அதன் பிறகு அவன் கண்களில் படாமல் ஒளி உளுந்து கொண்டு தான் இருக்கிறாள். 2 நாட்கள் கழித்து அஜய் இல்லாத நேரமாக பார்த்து வசந்தை பார்ப்பதற்காக ஹாஸ்பிட்டலுக்குள் வந்தாள். அவளை பார்த்த வசந்திற்கோ, ஏன் நிலா, எனக்கு பிளட் கூட கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னும் உனக்கு கோபம் போகலையா என்று கேட்டான். அஜய் தன்னை நன்றாக வசந்திடம் போட்டு கொடுத்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவள், சாரி அண்ணா, எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. என்னோடய சுச்சுவேஷன், அதனால தான் என்னால் உங்களுக்கு பிளட் கொடுக்க முடியல. உங்கள் மேலே கோபமாக இருந்திருந்தா உங்களை பார்க்குறதுக்கு வந்திருப்பேனா? நீ என்னமோ இப்படி சொல்கிற, ஆனால் அஜய் வேறு மாதிரி சொல்லிட்டு தெரியுறான். உங்களுக்குள்ளே இன்னும் ஒன்றுமே சரியாகலையா? சரியும் ஆகாது, அவ்வளோதானே, எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சது. இல்லை, ஏன் இவ்வளோ விரக்தியாக பேசுகிறேன்? நான் இந்த விஷயமா அஜய்கிட்ட பேசுகிறேன். ஐயோ அண்ணா, அவர்கிட்ட எதுவும் பேசிடாதீங்க, அப்புறம் உங்களையே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவார். நான் உங்களை பார்த்ததை கூட தயவு பண்ணி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் என்ன கடிச்சு கொதறிடுவார். சரி, நான் வரேன், அஜய்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்று அவனுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி விட்டுத்தான் சென்றாள். அவளின் கெட்ட நேரமோ என்னமோ அஜய் அவளை பார்த்து விட்டான். ஆனால் நிலா அஜயை பார்க்கவில்லை. வேகமாக உள்ளே வந்து வசந்தை பார்த்தவன், இவ எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறா? யார், நிலாவா? என்ன பார்க்கத்தான், வேறு எதுக்கு வரப்போகிறா? உனக்கு அறிவே இல்லையாடா? நேற்று தானே அவளை பற்றி உனக்கு விளக்கமாக சொன்னேன். திரும்பவும் அவன் வந்ததை இழிச்சிக்கிட்டு பேசுனையா? ஆமாடா நிலா, எப்படி இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டோட ஒய்ஃப், நான் அவகிட்ட தப்பாக பேச முடியுமா? முதல்ல அந்த பொண்ணு சாரி கேட்க தான் வந்துச்சு. சாரி கேட்டாளா? எதுக்கு? எனக்கு பிளட்டு கொடுக்கணுன்னு தான் நினச்சாங்களாம். பட் ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொன்னான். மண்ணாங்கட்டி சுச்சுவேஷன், எல்லாம் நடிப்பு. அவள் நீலி கண்ணீர் வடிச்சிருப்பா, நீ அதை நம்பி ஏமாந்து உட்காந்துருக்க. ஆனால் எப்படி தான் எல்லோரும் மயக்கிறானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இன்னும் என்ன சொன்னா? என்னை பற்றி ஏதாவது சொன்னாளா? ஆமாம் சொன்னான். இருந்தாலும் நிலா, உன்னை பற்றி இந்த அளவுக்கு கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க கூடாதுடா. என்னடா சொல்கிற? அவள் என்னை பார்த்துட்டு போனதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். அப்படி உன்கிட்ட சொன்னால் அதுக்கும் நீ நிலாவையே தான் திட்டுவன்னு சொன்னான். ஏண்டா இப்படி அந்த பொண்ணை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்க? பாவம்டா, ரொம்ப விரக்தியாக பேசுச்சு. சரி அஜய், நடந்ததெல்லாம் போகட்டும். இனிமேலாச்சும் அவள் கூட வாழ்கிற வேலையை பாருடா. அதெல்லாம் நடக்காது. அவளுக்கு மனசில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லை. இருந்திருந்தா உனக்கு பிளட் தர மாட்டான்னு சொல்வாளா? எனக்கு மனசே உடஞ்சிருச்சுடா. திரும்பவும் அவளை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு வருமானு கூட தெரியல. சரி அஜய், உனக்கு பிடிக்காத போதும், அப்புறம் எதுக்கடா அவளை கூடவே வச்சிட்ருக்க? நிலாவை விட்டுரு அஜய், அவளோட லைஃப்பை பார்ப்பாள. எனக்கு புரியுது வசந்த், ஆனால் என் மனசு நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குது. அவள் வேணும்னு அடம் பிடிக்குது. நான் ரொம்ப குழப்பமாக இருக்கேன். சரி அஜய், நல்லா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. ஆனால் அஜய் முடிவெடுக்கும் முன்னரே நிலா அவனை விட்டு தூரம் சென்றிருப்பாளோ? அடுத்த நாள் காலையில் அஜய் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளுக்கு வந்து கொண்டிருந்தான். ஏதோ பேச்சுக்குரல் கேட்கவும் அப்படியே நின்று கவனித்தான். நிலா தான் அண்ணம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தாள். அண்ணம்மா, இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு சாயந்தரம் வச்சிருங்க, நான் வந்ததும் சாப்பிட்றேன் என்று பேசிக்கொண்டே சென்றவள் அஜயை பார்த்ததும் அப்படியே நிறுத்திவிட்டாள். வேகமாக தட்டில் இருந்தவற்றை விழுங்கிவிட்டு செல்ல பார்த்தவளை, பாப்பா, இந்த மத்தியானத்துக்கு சாப்பாடு கேட்டலை, இந்தா என்று டிஃபன் பாக்ஸையே தர அதை வாங்கி கொண்டு பறந்து சென்று விட்டாள். அவள் சென்றதும் அண்ணம்மாவிடம் திரும்பியவன், உங்ககிட்ட தான் அவளுக்கு தனியாக எதுவும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல? இல்லை தம்பி, அது என்னோடய வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாதம். பாப்பா ஆசையாக கேட்டுச்சு, அதுக்கு தான் கொண்டு வந்தேன். என்னது, அவள் உங்களுக்கு பாப்பாவா? சரி, திடீர்னு என்ன அவன் மேலே அவ்வளவு பாசம்? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? போன வாரம் என் பொண்ணு பிரசவத்தில் சிக்கலாயிடுச்சு. பாப்பா கிட்ட தான் வந்து சொன்னேன். உடனே நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆப்ரேஷனுக்கும் பணம் கொடுத்துச்சு. ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு இல்லை ஏதோ சண்டைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் மாசமாக இருக்க பொண்ணை நீங்கள் இவ்வளோ படுத்தக்கூடாது. என்ன சொன்னீங்க? அந்த பொண்ணு மாசமாக இருக்குன்னு சொன்னேன். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்படின்னா அவன் உங்ககிட்ட சொன்னாளா? இல்லை தம்பி, அந்த பொண்ணு எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு தெரியாதா? இனிமேலாச்சும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி. அவனுக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ்.